யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. லக்னாதிபதியே வக்ரம். ம். என்ன சொன்னாலும் ஆப்போனண்ட்டாக பேசுறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு எதிர்மறையாக கருத்தை சொல்கிறது, விவாதம் பண்ணுறது, வாதம் பண்ணுறது. லக்னாதிபதி வக்ரம். எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, திங்கிங்கு, வே ஆஃப் அப்ரோச்சே திங்கிங்கே வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்களாக வாழ்வாங்க. எல்லாரும் கூட இவங்க சேர்க்க முடியாது. 10 பேர் கூட இருந்தாலும் இவர்களுடைய திங்கிங்கும் வே ஆஃப் லென்த் வேற மாதிரி இருக்கும். தனித்துவமா தெரியுமா? ரொம்ப தனித்துவம். லக்னாதிபதியும் வக்ரம், 2ஆம் அதிபதியும் வக்ரம் என்பது எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் இவங்களுக்குள்ள என்றைக்குமே உண்டு. லக்னாதிபதி வக்ரம் ஆவது ஒரு சில நன்மைகளையும் ஒரு சில மைனஸாக இருக்குது, ப்ளஸ் இருக்குது. கிரகம் வக்ரம் ஆகுதுன்னா ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக இருக்குது. கண்டிப்பா. அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்லை. வருமானம் ஈட்டு வரத்தில் இவங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமத்தை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். லக்னாதிபதி வக்ரம்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அது மகர லக்னமாக இருந்து சனி வக்ரமாவது வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கும், வெளிநாட்டு வருமானத்தை உள்ள கொண்டு வரும். இப்போ இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் சார்? இந்த சனி வந்து ரொம்ப வக்கரமா இருக்காரு அப்படின்னு பண்றதுக்கு எல்லார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேட்கணும், அதை மைண்டில் ஏற்றணும். அது சரி வருமா சரி வராதான் டிசைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து எடுத்தவொடனே ஆர்கியூ பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஒரு பேட் ஹேபிட். அது